திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி நிழம்பிரை போலுமை இத்தனை நந்தி மகந்தனை ஆனை கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றி செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது நேயர்கள் பப்ளிக்கில் கேட்கின்ற ஜோதிடம் மற்றும் அது சம்பந்தமான விஷயங்களுக்கு நம்ம கொடுக்குற பதிலும், அது சம்பந்தமான விளக்கங்களும், அது சம்பந்தமான கைடன்ஸ், பரிகாரம், ரெமெடிஸ் சம்பந்தமான விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்கலாம். என்னோட ராசி வந்து மகர ராசி. சரிங்களா? எனக்கு வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, கடன் பிரச்சனைகள்லாம் இருக்குது. என்ன பண்ணலாம்? உங்க பிரச்சனை வந்து தீர்க்கணும். இந்த வாரத்துல நீங்க இந்த வருஷத்துல வந்து உங்க பிரச்சனை எல்லாம் தீர்க்கணும். கண்டிப்பா. அதுக்கு என்ன பண்ணணும்னு கேக்குறீங்க? என்ன ராசின்னு சொன்னீங்க? மகரம். மகர ராசி. என்னென்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? என்ன பிரச்சனைனா பொதுவா ஃபேமிலியில் சின்ன சின்ன சண்டைகள் வர்றது, தம்பி கூட. அப்புறம் ப்ளஸ் தொழிலில் வந்து போட்டி, இந்த மாதிரி பிரச்சனைகள் தான். இப்பொழுது வந்து இந்த நேயருடைய கேள்வியை பார்க்கலாம். ஸோ இந்த நேயருடைய கேள்வி வந்து தான் வந்து மகர ராசி இன்னும் அவருக்கு வந்து ஃபேமிலியில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. அப்புறம் பிரதர், அவருடைய சகோதரத்துடன் சில மனஸ்தாபங்கள் இருக்குது. அதே மாதிரி அவருக்கு வந்து பொருளாதார ரீதியாக, எக்கனமி ரீதியாகவும் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு மகர ராசிக்காரர்கள் எப்போவுமே சனியினுடைய ஆதிக்கத்தில் இருப்பவர்கள். ஸோ அவருடைய ஜாதகத்தில் சனி எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ பொதுவாக மகர ராசிக்காரர்கள் உழைப்பாளிகள், பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் கரெக்டாக இருக்கும் பொதுவாகவே. பட் உங்களுடைய தசா புத்தி அவ்வளவு ஃபேவரபுளாக இப்போ இல்லைன்னா உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மகர ராசியை பொறுத்தவரையில் திருக்கணித பஞ்சாங்கப்படி இப்போ நடந்த சனி பயிற்சியில் 7.5 சனி முடிஞ்சு போயிருக்கு. ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலீஃப் கொடுத்துருக்கும். இருந்தாலும் மற்ற கிரகங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது நமக்கு கரெக்டாக தெரியல. பட் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் வந்து சில கிரகங்கள் அவ்வளோ ஃபேவரபுளாக இப்போ இல்லை. இப்போ நடந்த குரு பேச்சு கூட, குரு பகவான் கூட உங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக இல்லை. ஸோ இப்போ ஒவ்வொரு பிரச்சனையாக நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட் இஷ்யூ வந்து எகனமி சம்மந்தப்பட்ட, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் வந்து எப்போவுமே வந்து மகாலட்சுமி வழிபடுவது ரொம்ப விசேஷம். அடுத்தது சகோதரர் சம்மந்தப்பட்ட விஷயம். சகோதரர்னாலே செவ்வாய் ஒரு முக்கியமான ஒரு கிரகம். ஸோ செவ்வாய் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் அவ்வளோ விசேஷமாக இருக்காது அப்படிங்கிறது நம்ம வந்து கணிக்க முடியுது. ஸோ அதனால் வந்து சகோதரருடன் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு நீங்கள் செவ்வாயை வழிபட்டுட்டு வாங்க. அதே மாதிரி முருகனுடைய வழிபாடும் உங்களுக்கு அந்த பிரச்சனையுடைய வீரியத்தை குறைக்கும். சகோதரத்தோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கான வாய்ப்பை வந்து உங்களுக்கு வந்து செவ்வாயும் முருகப்பெருமானும் கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வீட்டில் உள்ள பிரச்சனைகள், ஒரு ஃபேமிலியை பொறுத்தவரையில் இப்போ நீங்கள் ஒரு அமைதியாக இருக்கணும். அந்த வீட்டில் வந்து அமைதி இல்லைனாலே மனசில் வந்து பல சங்கடங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். எதையும் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. நீங்கள் ஜாபில் இருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எல்லா விஷயத்துலேயும் ஒரு கான்சன்ட்ரேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னா நமக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி, என்ன தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை என்ன வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி. ஸோ அந்த வீட்டில் அமைதியாக இருக்கணும்னா வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும். லக்ஷ்மி கடாட்சம் இல்லைன்னா அந்த அமைதி வீட்டில் இருக்காது. ஸோ லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் இருக்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது நல்லது. ஃபஸ்ட்டு வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். அடுத்தது வந்து வீட்டை வந்து ஓரளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். அடுத்தது வீட்டில் வந்து ஒரு செவ்வாய், வெள்ளிக்கிழமை விசேஷமான நாட்களில் வந்து ஒரு நறுமண புகை தர்ற சாம்பிராணியோ ஊதுபத்தியோ ஏற்றி வைங்க. அதே மாதிரி வீட்டிலேருந்து வெளியில் பார்க்குற போது ஒரு கண் திருஷ்டி விநாயகர் வாசலில் மாட்டி வைங்க. ஸோ அதனால் திருஷ்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் குறையும். அதே மாதிரி வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வர்றபோது டோருக்கு மேலே வந்து பச்சை புடவை, பச்சை சாரி கட்டின மகாலட்சுமி நின்ன கோலத்தில் இருக்கிற மகாலட்சுமி படத்தை மாட்டி வைக்கிறதும் உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். அதே மாதிரி மங்கள பொருட்கள், வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் மங்கள பொருட்களை வீட்டில் சுவாமி படத்துக்கு முன்னாடி வைங்க.
ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் இருக்கிற அந்த அமைதி இல்லாமல் வீட்டில் பிரச்சனை இருக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறையும். ஸோ வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ அதனால் வந்து ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை வந்து உங்கள் வீட்டில் வந்து உருவாகும். ஸோ இதனால் வந்து இப்போ வீட்டில் ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கலாம், எஜுகேஷனில் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கலாம், ஒருத்தருக்கு வந்து ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கலாம், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்யூஸ் வீட்டில் இருக்கக்கூடும். இப்போ உங்கள் பிரதருக்கு ஒரு இஷ்யூவாக இருக்கும், சிஸ்டருக்கு ஒன்று இருக்கும், அப்பா அம்மாவுக்கு ஒன்று இருக்கும், நீங்கள் மேரீடாக இருந்தால் உங்கள் ஒய்ஃபுக்கு ஒன்று இருக்கும், பையனுக்கு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸோட பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கம்மியாச்சுன்னா, இல்லை ஃபுல்லாக ரிசால்வ் ஆச்சுன்னா வீட்டில் வந்து உங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனைகள் வந்து பெருசாகிற போது வீட்டில் அமைதி இல்லாத சூழ்நிலைகள் ஏற்படும். ஸோ அப்போ சைக்காலஜிக்கலாக என்ன ஆகும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நான் எவ்வளோ நாளைக்கு தான் இதை ஃபேஸ் பண்ணுறது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு மனசில் இருக்க ஆதங்கம் தான் அது வந்து வாய் வார்த்தைகளாக மாறும். ஸோ வாய் வார்த்தைகளாக மாறும்போது அது ஒரு பிரச்சனையாக வரும். அது சம்பாதிக்கிறதா இருக்கலாம், படிக்கிறதா இருக்கலாம், எந்த விஷயமாக கூட இருக்கலாம், ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயமாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் அவங்கவுங்களோட இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ இண்டிவிஜுவாலிட்டி படி அவங்களுக்கு இருக்கிற இஷ்யூஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு இந்த நான் சொன்ன ரெமெடிஸை வந்து சிம்பிளான ரெமெடிஸ் தான். இதை பண்ணிவிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு வந்து வீட்டில் அமைதியான சூழ்நிலை ஏற்படும், உங்களுடைய வாழ்க்கையும் வசந்தமாகும் அப்படிங்கிறது என்னுடைய பதில்.